السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات. وقال أيضا إن أول بيت وضع للناس الذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا. عن عبد الله بن عباس رضي الله عنه قال النبي صلى الله عليه وسلم ينزل الله كل يوم 20 و100 رحمة 60 منها للطوافين و40 للعاكفين حول البيت و20 منها للناظرين إلى البيت. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அல்லாதன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது தூதர் அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்றார் கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய மாத வரிசையில் புனிதமிகு துல்காதா மாதத்தின் 3ஆம் ஜும்மாவினை அடைய பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, தமிழகத்தில் இன்று 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. சுமார் 7,91,654 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியதில் 95.30% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதாவது 7,91,000 பேரில் 7,53,000 பேர் +2 தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மாணவிகள் 97%, மாணவர்கள் 93.19% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதிலே நம்முடைய ஈரோடு மாவட்டம் மாநிலத்தில் 98.87% விழுக்காடு பெற்று தேர்ச்சி விகிதம் பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றிருக்கிறார். தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதோடு வாய்ப்பை தவறவிட்டவர்கள் துவண்டு போய்விடக் கூடாது. மறு வாய்ப்பு, மறு தேர்வு அவர்களுக்கான இருக்கிறது. வெற்றி பெற அந்த தேர்விலையும் மறு வாய்ப்பிலையும் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யுங்கள். முயற்சி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். தோல்வியை கண்டு துவண்டு போய்விடக்கூடாது. அதற்காக தவறான முடிவுகளை எடுக்கவும் கூடாது. நாம் வரலாற்றை பார்க்கிற போது பல நூறு முறை தோற்று போய் அதன் பின் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடித்தார். அல்லாஹ் தஆலா பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்தான். வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அலில்லாஹ். நீங்கள் குறைவான எண்ணிக்கையிலே இருந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு பத்ரிலே உதவியை செய்தான், வெற்றியை தந்தான் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் அதைவிடவும் அதிகமான எண்ணிக்கையிலே உஹதிலே முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்கள்.
ஆனால் அதிலே தோல்வி அடைந்தார்கள். அதற்கான காரண காரியங்களை ஆராய்வதை விட்டு அந்த தோல்வியிலிருந்து முஸ்லிம்கள் மீண்டெழுந்து பல்வேறு வெற்றியை பெற்றார்கள் என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக தோல்வி நம்மை துவண்டு விடச் செய்யக்கூடாது. அது உத்வேகத்தை தர வேண்டும், மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை நமக்கு தர வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, வெற்றி பெற்ற மாணவர்கள் மேற்படிப்புக்கான முயற்சியை எடுக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் தஆலா யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், யார் கல்வி பெற்றிருக்கிறார்களோ அவர்களை அந்தஸ்திலே அல்லாஹ் உயர்த்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கல்வி என்பது நம்மை உச்சத்திற்கும் உயரத்திற்கும் கொண்டு போய்விடும். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்கிறான், குர் ரப்பி ஜித்னி இல்மா. நபியே, நீங்கள் கேளுங்கள், இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்க சொல்கிறான். இந்த அகில உலகத்திற்கு கல்விக்கும் மிகச்சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலே அண்ணலை போல கற்றவர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு உச்சத்தில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் கல்வி ஞானத்தை இறைவா எனக்கு அதிகப்படுத்தி தருவாயாக என்று துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு வியாபாரி 50 ஆண்டு காலம் வியாபாரம் செய்து உழைத்து சம்பாதிக்கிற ஒரு பொருளாதார பலத்தை கல்வி கற்ற இன்றைய புதிய தலைமுறை 5 ஆண்டுகளிலேயே அப்படிப்பட்ட சம்பாத்தியத்தை சாதித்து விடுகிறது, அப்படிப்பட்ட பொருளாதார பலத்தை பெற்று விடுகிறது. அப்படியானால் கல்வி என்பது நம்முடைய பொருளாதார பலத்தை பெரிய அளவிலே கொண்டு செல்வதற்கு ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டில் சம்பாதித்த ஒரு பொருளாதார பலத்தை ஒரு கல்வி கற்றவரால் 5 ஆண்டிலே அதை சாதிக்க முடிவதை நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம். உயர்கல்வி சமுதாயத்தினுடைய மரியாதையை மீட்டெடுக்கிறது. அதற்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். அதுபோல் கல்வி என்பது இருக்கிறதே மனிதனை மிக உச்சத்திற்கு உயரத்திற்கு கொண்டு போய் விடுகிறது. எனவே இஸ்லாமிய சமுதாயம் குறிப்பாக +2 என்னுடைய மகன் அல்லது மகள் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அதோடு போதும், படிப்பு என்பது வேண்டாம் என்று நம்முடைய பரம்பரை தொழிலை பார்க்கட்டும், வியாபாரத்தை பார்க்கட்டும் என்ற ரீதியிலே அவர்களை வழிநடத்தாமல் அவர்களை உயர்கல்வி பெறுவதற்காக, அவர்கள் கல்வியிலே உச்சத்தை அடைவதற்காக, மேற்படிப்பு படிப்பதற்காக நாம் எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். மருத்துவம், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், தகவல் தொழில்நுட்பம், அதுபோல துறைகளிலே நம்முடைய சமுதாயத்தை படிக்க வைக்க வேண்டும். குறிப்பாக அறிவியல் துறையிலே நம்முடைய சமுதாயத்திற்கு கவனத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே போல இந்தியாவிலே உயரிய படிப்பாக கருதப்படுகிற IAS, IPS, IFS போன்ற துறைகளிலே நம்முடைய சமுதாய மக்களை ஆர்வப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் அதற்கான தகுதிகளில் இருக்கிறார்களோ அவர்களை அப்படிப்பட்ட துறைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு மிகச்சிறந்த மிக குறைவான எண்ணிக்கையிலே மக்கள் தொகையை கொண்டிருக்கிற சமுதாயம் எல்லாம் கல்வியால் இன்றைக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்க முடிகிறது. இந்தியாவில் 2% இருப்பவர்கள் எல்லாம் உயர் பதவிகளில் அமர்ந்து கொண்டு இந்த இந்தியாவையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற சூழலை பார்க்க முடிகிறது. எனவே நம் சமுதாயம் IAS, IPS, IFS போன்ற மிகச்சிறந்த படிப்புகளிலே கவனத்தை செலுத்த வேண்டும். அதிகார மட்டத்திற்கு நம்முடைய சமுதாயத்தை உயர்த்த வேண்டும். ஆணையிடுகிற இடத்திலே நம் சமுதாயத்தை வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட
சிந்தனைகளை நாம் இன்றைக்கு பிளஸ் 2 முடிவு வந்திருக்கிற இந்த நேரத்திலே நாம் நம்முடைய கவனத்திலே எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அரசாங்கம் உயர்கல்விக்காக வேண்டி பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை தருகிறது, பல சலுகைகளை தருகிறது. அந்த சலுகைகளை வழிகாட்டுதல்களை எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக உயர்கல்விக்காக வேண்டி பேங்கிலே கடன் வாங்குவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே. உயர்கல்விக்காக வேண்டி பேங்கிலே கடன் வாங்குவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனத்திலே எடுத்துக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸலக தரீகை யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி பயணிக்கிறானோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொர்க்கத்தின் பாதையை லேசாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் கலிமத்துல் ஹிக்மத்து ضالத்துல் முஃமின் ஃபஹைசு வஜதஹா ஃபஹுவ அஹக்கு பிஹா. கல்வி என்பது இருக்கிறதே ஒரு மூமின் தவறவிட்ட பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தவறவிட்ட பொருளை அது கிடைத்து விட்டால் அதை எப்படி பாய்ந்து போய் எடுப்போமோ அதுபோல கல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாய்ந்து போய் அந்த கல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே பிளஸ் 2 முடிவுகள் வந்திருக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய சமுதாயம் மேற்படிப்புக்கான கவனத்தை செலுத்த வேண்டும். உயர்கல்வியிலே நம்முடைய சமுதாய மக்களை அமர்த்துவதிலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை முதலாக உங்களுக்கு நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை கல்வியிலே உச்சத்திலே அல்லாஹ் தஆலா வைப்பானாக. நம்முடைய சமுதாயம் கல்வியினால் மரியாதை பெற்ற சமுதாயமாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வார்.